நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் லைவாக பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். முதல்ல இன்ட்ரோ மூலிமா என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆங்கில மாதத்தில் 3வது மாதம் முடிந்து 4வது மாதமானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆன 4வது மாதம் ஏப்ரல் மாதம். இந்த ஏப்ரல் மாதத்தில் கிரகநிலைகளோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ரிஷப ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு மாறக்கூடிய தலையெழுத்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி உங்கள் ராசிக்கு தலையெழுத்து மாறுவதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஏப்ரல் மாதத்துக்குன்னு இருக்கக்கூடிய தனி சிறப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏப்ரல் மாதம் 2025 சிறப்புகளை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. இதில் முகூர்த்த நாட்கள், திருமணம், கிரகப்பிரவேசம், வாகனம் வாங்கக்கூடிய முகூர்த்த தினம்னு நிறைய தினம் இருக்குது. அதெல்லாம் எதுங்கிறத சொல்கிறேன். அதெல்லாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கான பலனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏப்ரல் மாதத்தில் முதல் பாதி பங்குனி மாதமாகவும் 2ஆம் பாதி சித்திரை மாதம் என்பது குறிப்பிடப்படுது. திருமண நிச்சயதார்த்தம், முதல் திருமண முகூர்த்தம், அதாவது திருமண நிச்சயதார்த்தத்தில் முதல் கொண்டு திருமண முகூர்த்தம் வரைக்கும் இதில் நிறைய முகூர்த்தம் வரும். வாகனம் வாங்குவது, அதுக்கப்புறம் கிரக பிரவேசம், இந்த மாதிரி பல சுப நிகழ்ச்சிகளை பங்குனி மற்றும் சித்திரை மாதத்தில் நாம் செய்யலாம். சித்திரை மாதத்தில் முகூர்த்த நாட்கள்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விசேஷ நாட்கள், விரதங்கள்லாம் இருக்குது. எல்லாமே இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. புத்தாண்டு துவங்கி 3 மாதங்கள் கண்ணிமைக்கக்கூடிய நேரத்தில் கடந்து விட்டது என்று கூறலாம். ஆங்கில காலாண்டர் படி 4வது மாதம் ஏப்ரல் மாதம் பிறந்துருச்சு. தமிழ் காலாண்டர் படி ஏப்ரல் மாதத்தின் முதல் பாதி பங்குனி மாதமாகவும் 2வது பாதி சித்திரை மாதமாகவும் இருக்கும். குளிர்காலம் முழுவதுமாக நீங்கி வெயில் காலத்தின் தொடக்கமாகும். இந்த மாதத்தில் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள், திருமணம், வீடு குடி போகுவது, கிரகப்பிரவேசம் உள்ளிட்டவை மட்டும் இல்லாமல் கோவில் திருவிழாக்களும் விசேஷங்களும் நடைபெறும். இதில் ஏப்ரல் மாத வருட பிறப்பில் நிறைய விசேஷங்கள் இருக்குது. இந்த ஏப்ரல் மாத வருட பிறப்பு தமிழ் வருட பிறப்பு வரும். ஸ்ரீராம நவமி, சித்திரை திருவிழா போன்ற பண்டிகைகள் கொண்டாடப்படும். அதனால் இந்த ஏப்ரல் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தெய்வீகமான மாதம் என்று கூட சொல்லலாம். இந்த ஏப்ரல் மாதத்தில் நிறைய விசேஷமான நாட்கள் வரும்னு சொன்னல, அதெல்லாம் என்னென்னக்குங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் 11 பங்குனி உத்திரம், ஏப்ரல் 12 பங்குனி மாத பௌர்ணமி, ஏப்ரல் 14 தமிழ் வருட பிறப்பு, ஏப்ரல் 18 புனித வெள்ளி, ஏப்ரல் 20 ஈஸ்டர் தினம், ஏப்ரல் 30 அட்சய திருதி. அப்புறம் ஏப்ரலுடைய மிக முக்கியமான சுப முகூர்த்தங்கள் சொல்கிறேன், அதாவது சுப முகூர்த்தமான நாள் சொல்கிறேன். ஏப்ரல் 4 வளர்பிறை முகூர்த்தம், ஏப்ரல் 7 வளர்பிறை முகூர்த்தம், ஏப்ரல் 9 வளர்பிறை முகூர்த்தம், ஏப்ரல் 11 வளர்பிறை முகூர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் தேய்பிரையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏப்ரல் 9, அதுக்கப்புறம் ஏப்ரல் 16, ஏப்ரல் 18, ஏப்ரல் 23, ஏப்ரல் 25, ஏப்ரல் 30, இதெல்லாம் தேய்பிரை முகூர்த்தம். ஸோ இந்த மாதிரி வளர்பிறை, தேய்பிரை முகூர்த்தங்கள், முக்கியமான விசேஷ நாட்கள்லாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ சொன்னதை உங்கள் ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப இந்த நாட்களில் உங்களுக்கு ஏதாவது தேவைங்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான பலன் உங்கள் ராசிக்கு கிடைக்குங்கிறத பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களோட ராசிக்கு தெளிவாக இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஏப்ரல் 2025 ரிஷப ராசிக்காரங்களுக்கு தொழில் வளர்ச்சியை அளிக்கலாம். உத்தியோகத்தில் நீங்கள் சாதிப்பதற்கு ரொம்ப முயற்சி பண்ணணும். அதாவது சாதிப்பதற்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுகளை பெறுவதற்கு வாய்ப்புகள் வரக்கூடும். உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடித்து உங்களுடைய சூழலில் பெயரையும் புகழையும் பெற முடியும். இருப்பினும் தொழில் வளர்ச்சி நடவடிக்கைகளுக்காக கடன்கள் வாங்காமல் இருக்க பரிந்துரைக்கப்படுது. தொழில் வளர்ச்சியில் பணத்தை முதலீடு செய்வது தோல்விகளையும் நஷ்டங்களையும் ஏற்படுத்தலாம். எனவே உங்கள் தொழில் சார்ந்த கடன்கள் மற்றும் முதலீடுகளிலிருந்து விலகி இருங்க. இந்த காலகட்டத்தில் உங்கள் சுய வளர்ச்சிக்கு பயன்படுத்துவது முடியும். உங்கள் வளர்ச்சியை ஆதரிக்கக்கூடிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள பரிந்துரைக்கப்படுது. உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவதில் தற்காலிக தாமதங்கள் மற்றும் சிரமங்கள் இருக்கலாம். எனவே ஏமாற்றங்களை தவிர்க்க உங்கள் எதிர்பார்ப்புகளை குறைக்கிறது நல்லது.
இந்த காலகட்டம் உங்கள் வளர்ச்சியில் அதிக நேரத்தை செலவிட வைக்கும். எனவே உங்கள் அன்பானவர்களோடு உங்கள் அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்த முடியாமல் போகலாம். எனவே சுமூகமான உறவை பேணுவதற்கு, குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பெறுவதற்கு நீங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் அன்புக்குறிகளோடு நேரத்தை செலவிட வேண்டும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களோடு புதிய இடங்களுக்கு ஆன்மீக பயணங்கள் மற்றும் நீண்ட பயணங்களை திட்டமிடலாம். இது உங்கள் வாழ்க்கையில் மன அமைதியையும் மகிழ்ச்சியும் அளிக்கும். இந்த காலகட்டத்தில் உங்கள் முன்னோர்களுடைய ஆசைகள் உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். உறுதுணையாக இருக்கிறத நீங்கள் இந்த மாதம் யூஸ் பண்ணிக்கணும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் காதல் உறவுகளுக்கு ஏப்ரல் மாதம் சாதகமாக இருக்கும். தனிமையில் இருப்பவங்க உங்கள் கூட்டாளிகளை சந்திக்கவும் காதலில் விழவும் புதிய வாய்ப்புகள் பெறலாம். ஏற்கனவே காதலில் உறுதியோடு இருப்பவங்க உங்கள் அன்புக்குரியவர்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். இந்த காலகட்டம் உங்கள் துணையின் மூலம் பாதுகாப்பை வழங்க முடியும். இது உங்களுக்கு திருப்தியை அளிக்கும். உங்கள் துணையுடைய ஆதரவின் மூலம் அறிவை பெற முடியும். காதல் உறவுகளால் மகிழ்ச்சியை பெற முடியும். குடும்ப வாழ்க்கையில் உள்ளவர்கள் உங்கள் வரம்புகளை புதிய தொடர்புகளிலிருந்து தூரத்தை பராமரிக்க வேண்டும். மற்றும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சிரமங்கள் தவிர்க்க யாரோடு உங்கள் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடாது. இந்த காலகட்டத்தில் புதிய நபர்களிடம் ஈர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் மற்றும் குடும்ப உறுப்பினர்களோடு உறவுகளை முறிவையும் ஏற்படுத்தலாம். எனவே உங்கள் வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக இருக்க உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மற்றவர்கள் நுழைய அனுமதிக்காதீங்க. உங்கள் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதங்கள் காதல் உறவுகள் உள்ள சிரமங்களை சமாளித்து மகிழ்ச்சியை பெற உங்களுக்கு உதவும். சுமூகமான உறவை பேண உங்கள் குடும்ப உறுப்பினர்களோடு அனுசரித்து செல்லணும். வாக்குவாதங்களையும் தவிர்க்கணும். இதுக்கெல்லாம் பரிந்துரைக்கப்படுது. அப்புறம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். கடந்த காலத்தில் நீங்கள் செய்த கடின உழைப்புக்கான பலனை இப்போ பெற முடியும். தொழில் வளர்ச்சி நடவடிக்கைகளில் உங்கள் பணத்தை முதலீடு செய்வதற்கு பதிலாக உங்கள் சேமிப்பு மற்றும் செல்வத்தை மேம்படுத்தி கொள்ள பரிந்துரைக்கப்படுது. உங்கள் தொழில் மூலம் லாபத்தை பெறலாம் மற்றும் நிதி வளர்ச்சியை பெறலாம். உங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாக நீண்ட பயணங்கள் மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் உங்களுக்கு வரக்கூடும். பிற மாநிலங்கள் மற்றும் நாடுகளோடு பரிவர்த்தனைகள் தொடர்பான நடவடிக்கைகள் திடீர் வருமானத்தை அளிக்கலாம். இது உங்கள் நிதி வளர்ச்சிக்கு உதவும். உங்கள் வருமானத்தை உங்கள் குடும்ப உறுப்பினர்களோடு சுப நிகழ்ச்சிகளில் செலவிட வாய்ப்புகள் இருக்குது. இது உங்களுக்கு ஆக்சுவலி திருப்தி தரும். நண்பர்களோடு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் சுற்றுலா தலங்களுக்கான பயணங்களில் ஈடுபட வாய்ப்புகள் இருக்குது. இது மகிழ்ச்சியை தரும். ஆனால் இந்த செயல்பாடுகள் மூலம் ஏற்படக்கூடிய நிதி இழப்புகளை தவிர்க்க உங்களுடைய அனைத்து செலவுகளுக்கும் சரியான திட்டங்களை வைத்திருந்தால் அது உதவியாக இருக்கும். உங்கள் பணத்தை குழந்தைகளுடைய வளர்ச்சியில் முதலீடு செய்யலாம். இது எதிர்காலத்தில் உறுதுணையாக இருக்கும். மேலும் உங்கள் சேமிப்பின் மூலம் உங்கள் குழந்தையின் வளர்ச்சியை ஆதரிக்கவும் முடியும். செலவு நஷ்டம் ஏற்படாமல் இருக்க சொந்த ஊர் தொடர்பான செயல்களை தள்ளி போடுவது நல்லது. அதுதான் உங்களுக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லதை செய்யும். அதுக்கப்புறமா இந்த மாதம் உங்கள் உத்தியோக வளர்ச்சிக்கு உறுதுணையாக எல்லாமே இருக்கும். நீங்கள் தற்காலிக சிரமங்களை சந்தித்தாலும் அவற்றை சமாளித்து உங்கள் இலக்கு அடைவதில் வெற்றி பெறலாம். உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடித்து உங்கள் பணியிட சூழலில் பெயரையும் புகழையும் பெற முடியும். உங்கள் முன்னேற்றத்துக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய புதிய வளர்ச்சி நடவடிக்கைகளில் நீங்கள் ஈடுபடலாம். உங்கள் அர்ப்பணிப்பு உங்கள் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை அளிக்கும். உங்கள் வேலையில் உயர் பதவிகளுக்கான மற்றும் சம்பள உயர்வுக்கான வாய்ப்பு வரக்கூடும். அதனால் அந்த வரவு வரும்போது அந்த வரவை ஏற்றுக்கிறது நல்லது. அப்புறம் தொழிலில் கூட கடந்த காலத்தில் நீங்கள் செய்த கடின உழைப்புகளுக்கு இந்த மாதம் குறிப்பிடத்தக்க பலன்களை பெறலாம். வணிக நடவடிக்கைகளில் லாபத்தை முதலீடு செய்வதற்கு பதிலாக உங்கள் சேமிப்பை மேம்படுத்த பரிந்துரைக்கப்படுது. நீங்கள் புதிய திட்டங்களை தயாரிக்கலாம் மற்றும் உங்கள் வணிக வளர்ச்சிக்கு முதலீடுகள் இல்லாமல் உங்கள் எல்லா முயற்சிகளையும் பயன்படுத்தலாம். வியாபாரத்தில் எதிரிகளை சமாளித்து முன்னேற முடியும். உங்கள் திட்டங்களில் மாற்றங்களை தள்ளி போடுறது, உங்கள் வணிக வளர்ச்சிக்காக வழக்கமான செயல்பாடுகளை செய்கிறது, இதெல்லாம் பரிந்துரைக்கப்படுது. ஸோ இந்த மாதிரி தொழில் ரீதியாக சொல்லப்பட்டது, அப்புறம் உத்தியோக ரீதியாக சொல்லப்பட்டது, இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி ரிஷப ராசியாக இருந்ததுன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையிட்டோம். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் போடக்கூடிய புதிய வீடியோக்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.